காய்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பத்தி நம்ம பார்த்துடலாமாங்க. ஸோ நீங்க வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனியா இருக்கணும். ஸோ நல்ல ஜெனியூனா ஒர்க் ஆகக்கூடிய கம்பெனியா இருக்கட்டும். நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து ஆன்லைன்ல ஒரு நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாப் வந்து ஒன்லி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நீங்க பார்ட் டைமா வீட்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஜாப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆன்லைன்ல நீங்க எப்படி இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு மாவட்டத்துடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்திருக்கேன். ஸோ மறக்காம நீங்க எந்த மாவட்டத்த சேர்ந்த நபரா இருக்கீங்களோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இம்மீடியட்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். வழியா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த திறப்பு விழா பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் வரப்போகுதுங்க. ஸோ இந்த திறப்பு விழாவை பயன்படுத்தி இந்த ராவணன் வந்து என்னென்ன பிளான் பண்ண போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ ரொம்பவே பெரிய ஒரு பிளான் வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்காரு. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒட்டுமொத்த பேரையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா கதிர் தான் வந்து ஃபஸ்ட்டு திறப்பு விழாவை வைக்க போகிறாரு. விசாலாட்சி வேற இப்போ வீட்டில் இல்லை. அவங்களுமே வந்து ஊருக்கு போனதுனால இப்போ நம்ம ஜனனி வந்து தனியாக தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம ஈஸ்வரி அதுக்கப்புறம் நந்தினி இவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜனனியை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அவள் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. அதனால இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் வந்து அவளை கவனிக்க வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம ஈஸ்வரி அதுக்கப்புறம் நந்தினி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜனனி கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத ஜனனி, உன் கூட இப்போ யாருமே இல்லை, யாருமே நம்மளை பார்த்துக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினச்சிக்காத, வருத்தப்படாத. நமக்குள்ளே உள்ள பிரச்சனை எல்லாம் எப்பயோ வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீ சொன்னதை தான் இப்போ நானும் வந்து சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா நம்ம எவ்வளவோ தூரம் சந்தோஷமாக இருந்திருக்கோம், ஒன்றா சேர்ந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இனிமேலும் நம்ம வந்து இருப்போம். வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து வேறு. ஆனால் நாங்கள் வந்து நம்ம 3 பேரும் இல்லை நம்ம 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது வேறு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே வந்து வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜனனியுமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஒன்றா தான் வந்து இருந்திருந்தோம். ஸோ இப்போ நமக்குள்ளே நடக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒன்றா இருந்தால் கூட மேபி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நீங்கள் சொல்கிறதும் வந்து ஓகே தான். எனக்கு வந்து உங்கள் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயோ எந்த கோவமும் கிடையாது. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லபடியாக இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற கதிர் மாமாவாக இருக்கட்டும் அல்லது ஞானம் மாமாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்க தொழிலில் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் நோக்கமே தவிர என்றைக்குமே நான் எந்த விஷயத்தையுமே தப்பாக யோசிச்சது கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் சில பல விஷயங்கள் எனக்கு வந்து எதிராகவே போய்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை நான் வந்து எப்படியாவது சமாளிச்சுப்பேன். நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க. அண்ட் நான் இந்த வீட்டில் நல்லபடியாக சேஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜனனி, இதுக்கு மேலே நம்ம வந்து எதையுமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். நான் உன்னை பார்த்துக்கணும் இல்லை நீ என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்குள்ளே அந்த ஈகோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்க வேண்டாமே. பழையபடியே நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனியுமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நந்தினி எல்லாருக்குமே கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு கொண்டு வந்து மேலே நம்ம ஜனனிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ ஏங்கா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் சொன்னால் நானே வந்து எடுத்துக்க போகிறேன், எதுக்காக இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஜனனி இதில் என்ன இருக்குது, வா நீ வந்து உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜனனி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது யோசிச்சு பார்த்தியா, தேவையில்லாமல் நமக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்பு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது நமக்குள்ளே உருவானது கிடையாதுக்கா, இது எல்லாமே வந்து சூழ்நிலை மட்டும்தான். நம்ம எப்பயுமே வந்து கருத்து வேறுபாடோட இருக்கணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்கு. எங்கே அந்த நாள் திரும்ப வந்துடாதா அப்படின்னு பல தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாராலையுமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க முடியாது. முன்னாடி எல்லாருமே ஒரே மாதிரி ஒன்றா இருந்தோம். ஆனால் இப்போது பல விஷயங்களை நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு டைலாகு நிறைய சென்டிமெண்டல் ப்ளஸ் நிறைய அட்வைஸ் இந்த மாதிரிலாம் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த மாரி வந்து ஜனனி தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம தர்ஷினிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு. இந்நேரம் தர்ஷினி மட்டும் நம்ம ஜனனி கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு துணையா வந்து இருந்திருப்பாங்க. எல்லார் முன்னாடியுமே நம்ம தர்ஷினி, ஜனனி தான் என்ன கடத்துனா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால, தர்ஷினிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஜனனி கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு. ஸோ என்னால தான் வந்து சித்தி இந்த மாரி தனியா உட்காந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் மட்டும் அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு சித்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்னால தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சித்தி. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே வந்து ஜனனிய பார்த்து நின்னுட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா மேல வராங்க. என்ன இவ எதுக்காக ஜனனிய பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தர்ஷினியுமே அதே மாரி நம்ம ஜனனிய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷினி திரும்பும்போது, கரெக்ட்டா வந்து நந்தினி அந்த இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சித்தி நீங்க எப்போ வந்தீங்க? அப்படின்னு கேட்க, இங்க பாரு தர்ஷினி, நீ அப்போலேருந்து இங்க தான் நின்னுகிட்டு இருக்க. ஜனனிய பார்த்து ரொம்பவே நீ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஏதாவது நீ ஜனனி கிட்ட பேசணுமா? எதுக்காக நீ இப்படி இருக்க? ஏதாவது உன் மனசுல இருந்துச்சுன்னா, அத வெளிப்படையா பேசி தீர்த்துக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்க தர்ஷினி? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. எனக்கு தூக்கம் வர மாரி இருக்கு. நான் போய் தூங்கவா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இல்ல, இல்ல. எனக்கு என்னமோ உன் மனசுல வேற எதையோ நீ வச்சுக்கிட்டு, இந்த மாரி யார்கிட்டயுமே பேசாம நடிச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு தோணுது. நீ வா நம்ம ஜனனி கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ! இல்ல சித்தி வேணாம், வேணாம் நான் வரல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினிய கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. ஸோ உள்ள நம்ம தர்ஷினிய கூட்டிட்டு வந்த நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி உட்காந்து சாப்பிட்டுக்கிறத பார்த்த உடனே, வாங்கக்கா, வா தர்ஷினி அப்படிங்கிற மாரி நம்ம ஜனனி வந்து கூப்பிடுறாங்க. என்ன தர்ஷினி சாப்பிட்டியா? நீ இன்னும் தூங்கலையா? உனக்கு தூக்கம் வரலையா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அம்மா வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினியும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வா வந்து உட்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல சித்தி பரவாயில்ல அப்படிங்கிற மாரி வந்து ஆ தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா, தயங்கி தயங்கி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லுவோமா? வேண்டாமா? சொன்னா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க. இங்க பாரு தர்ஷினி, உன் மனசுல என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எதுவா இருந்தாலும் அந்த உண்மைய நீ எங்ககிட்ட சொல்லு. நாங்க இத யார்கிட்டயுமே சொல்லப் போறது கிடையாது. ஒருவேளை நீ சொல்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா, ஜனனிக்கு பிரச்சனை வரும். ஜனனிக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு பயப்படுறியா? அப்படின்னு கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி வந்து கேட்குறாங்க. ஸோ தர்ஷினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம மனசுல நினைக்கிற விஷயம் அத்தனையுமே வந்து நந்தினி சித்தி வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பதில் அவங்க கிட்ட சொல்றது? அப்படின்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினி முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஜனனி வந்து என்னக்கா என்ன ஆச்சு? ஏன் இப்ப தர்ஷினி கிட்ட இப்படிலாம் கேட்குறீங்க? அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, இல்ல ஜனனி நான் ரொம்ப நாளாவே இவள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ பண்ற எதுவுமே வந்து சரியா படல எனக்கு. ஆனா கண்டிப்பா இவகிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அதை இவ மறைக்கிறா. அது ஏன் வெளியில சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறதே தெரியல. வாய தொறந்து வெளியில சொன்னாதான் எல்லாருக்குமே வந்து தெரியும். இல்ல யாரால ஒருவேளை யாருக்காவது ஆபத்து வரப்போதா அப்படிங்கிறத கூட உனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ தர்ஷினி எதுவுமே சொல்லாம, தர்ஷினி கடத்தும்போது அங்க நடந்த விஷயங்கள், ஜனனி வந்து அவள காப்பாத்துன விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா, கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. இத பார்த்த ஈஸ்வரி, "என்னம்மா தர்ஷினி என்ன ஆச்சு? ஏன் அழுவுற?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம தர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே துக்கம் தாங்க முடியாம பயங்கரமா வந்து அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏய் தர்ஷினி என்ன ஆச்சு? ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனியும் வந்து கேட்கும்போது, எதுவுமே சொல்லாம நம்ம தர்ஷினி பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம தர்ஷினி எல்லார்கிட்டயுமே உண்மைய சொல்ல போறாளா? இல்ல இப்பயுமே மழுப்பி விட்டு அத மறைச்சுட்டு சும்மா இருக்க போறாளா? அப்படிங்கிறது தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.